என்னோட காச கேட்டதுக்கு ஏன் பிச்சை போடுற மாரி பார்க்குறாங்கன்னு புரியல. என் பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் யூசுவலா போய் பார்த்து அந்த மெட்டீரியல் குவாலிட்டிலாம் பார்த்து தான் வாங்குவேன். பட் நேர்ல போய் பார்த்தேன், கட்டுப்படி ஆகல. நம்மளே இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மி ரேட்ல கிடைக்கணும், பெஸ்ட்டாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரின்னு பார்த்து ஒரு வெப்சைட்ல ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். பேக்கிங்லாம் கரெக்டாக தான் வந்துடுச்சு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 378 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதனால நான் 400 கொடுத்துட்டு இந்த பார்சல் வாங்கிட்டேன். டெலிவரி கொடுத்த தம்பி என்னமோ தன்மையாக தான், "அக்கா என்கிட்ட சில்லற சுத்தமாக இல்லைக்கா, உங்ககிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கக்கா" அப்படின்னு தான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வரதுக்காக இப்படி திரும்பினேன். உடனே கூட வந்த டிரைவர் ப்ரோ வந்து அவ்வளோ சத்தம் போடுறாரு. "டேய் என்னடா, எதுக்குடா திருப்பி அனுப்புற?" அப்படின்னு. உடனே இவர் நடந்ததை சொல்கிறாரு. அதுக்கு அவர் பேக்கெட்லேருந்து 20 ருபீஸ் எடுத்து கொடுத்து, "இந்தாடா இதை கொடுத்து விட்றா போடா" அப்படின்னு இதே சேம் டோனில் சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அங்கே எதுவும் ரியாக்ட் பண்ணல, கம்முன்னு வந்துட்டேன். "என்னம்மா ஒரு 20 ருபீஸ் தானே, இதுக்கு ஒரு கதை சொல்கிறியேம்மா" அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஹார்ஷான பிஹேவியர் இருக்குல்ல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி தான். நம்ம காசு கொடுத்துட்டு மிச்ச காசை கேட்டால் ஏதோ தர்மம் போடுற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு புரியல.